ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. இப்போ நம்ம தளபதி விஜயோட கட்சி எடுத்துக்கோங்களேன். இப்போ என்ன தான் நடக்குதுன்னே தெரில. சமீப காலமாக ஒரு கட்சியில் ரொம்ப பேர் வெளியே போகிற மாதிரியே ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஆளுங்கட்சியும் இந்த ஆளுங்கட்சி மீடியாஸும் சரி, ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அவர் கட்சியில் எல்லாம் வெளியே போகிற மாதிரியும், எல்லோரும் அதிருப்தியாக இருக்கிற மாதிரியும். ஃபஸ்ட்டு விஜய் வந்து அரசியல் வரும் எப்போ வருவார் கேட்டாங்க. வந்துட்டார். எப்போ மாநாடு வைப்பார், எப்போ கொள்கையை சொன்னோம். எல்லாத்தையும் சொல்லிட்டார். கொள்கையை சொல்லிட்டாரு, மாநாடு பிரம்மாண்டமாக பண்ணிட்டார், எல்லாம் பண்ணியாச்சு. எப்போ மீடியாவை மீட் பண்ணுவது, எப்போ நியூஸ் மீடியா மீட் பண்ணி எப்போ பொதுவெளிக்கு எப்போ வருவார், எப்போ நாட்டே சொல்லிகிட்டே இருக்கணும் விஜயை பற்றி. பயம், அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. இப்போ இது போதாதுன்னு இப்போ ஒரு அரசியல்வாதி, அவர் என்ன கட்சினா நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு. ஏதோ ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அப்படி தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியும், எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், 250 கோடி விட்டுட்டு விஜய் வந்தார், என்ன பண்ணார், இந்த மழை நீரில் இறந்தவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாரு, என்ன பண்ணாருன்னு 1008 கேள்வி கேட்குறாரு. கேட்குறதுல ஒரு வகை நியாயம்தான், கொடுத்துக்கலாம், காசு கொடுத்துருக்கலாம் அரசு. ஆனால் அவர் எப்போ வர்றாரு, ஜனவரிக்கு அப்புறம் தான் நேரடி அரசில் குதிக்க போகிறாரு. ஆனால் அவர் கேட்ட கேள்வி நியாயம்தான். ஆனால் விஜய் கொஞ்சம் காசு ஃபண்டிங் பண்ண 25 அவங்க ரசிகர்களை சேர்த்ததுக்கு காசு கொடுக்கல. ரசிகர் சேர்த்ததுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர பண்ணல, லேட்டாக தான் பண்ணார். அதை ஒரு மேலே கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ரெண்டாவது இங்கே இருக்க மழைநீர் விழுப்புரம் அந்த இடத்துல மழை பயங்கரமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த வெங்கல் புயலாக. அதில் அங்கே நேரடியாக இங்கே வரமாட்டார். ஆனால் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு கோவாவுக்கு ஃப்ளைட்டை த்ரிஷா கூட போவார். த்ரிஷா கூட சொல்லிட்டு அது ஒரு போட்டு மீமை போட்டு க்ரியேட் பண்ணி பாவம் இப்படி பண்ணுறாங்க போட்டு தான் அவர் பேர் எவ்வளோ டேமேஜ் பண்ணணுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணுறாங்க. அதான் அரசியல். இதெல்லாம் தாண்டி எப்படி வரப்போகிறா தெரில, பார்ப்போம். ஜனவரி பிப்ரவரியில் தெரியும், அவர் என்ட்ரி கொடுக்கும்போது அடுத்த மாதம் தெரியும். ஆனால் அவர் அவரோட வீட்டில் கூப்பிட்டு அந்த இதெல்லாம் கொடுத்தது தப்பு தான். நேராக போயிருந்துக்கலாம், ஆனால் நேராக போகல. வீட்டில் கூப்பிட்டு தப்பு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஒன்று காட்டுறோம்ல, அந்த வீடியோ கேளுங்கண்ணா, பாருங்கண்ணா எப்படி. அதை பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட நான் திரும்பி வரலைங்கண்ணா. என்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரேன், அதை நல்லா யோசிக்கிறாருல. சரி, பரவாயில்ல. 200 கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் ஊதியத்தை இழந்துட்டு வர்ற விஜய் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலை இழந்துட்டார். அந்த குடும்பத்துக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் ஏன் தரக்கூடாது? நான் எங்க கட்சியில வேணும். நான் ஒரு சாதாரண ஏழை கட்சி, இந்தியாவிலேயே நாங்க ஒரு ஏழை கட்சி. எங்க கட்சியில ஒருத்தருக்கு ஒரு பாதிப்புனா மொத்த செலவையும் நான் எடுத்துக்கலாம். நாங்க ஆட்டை வித்து மாட்டை வித்து கொடுக்குறேன். இவ்வளவு பெரிய பணக்காரர் இங்க தமிழக சொல்றாருல, 250 கோடி ரூபாய் இழந்துட்டு வர்றாரு. தண்ணீரில் மக்கள் மிதக்கிறாங்க. நேற்று விழுப்புரம் விக்கிரவாண்டியில தான் லட்சக்கணக்கான மக்கள் கால்நடைகள் வீட்டினுடைய எல்லா உபயோகப் பொருட்களை உணவில்லாமல் தடுமாறி பரிதவிக்கிறாங்க. 250 கோடி ரூபாய் ஊதியம் வாங்குற ஒரு விஜய் 30 ஆண்டுகளில் ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக இருக்கிற ஒரு விஜய் ஒரு 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாயில மிகப்பெரிய அரண்மனை வீடு, மிகப்பெரிய பங்களா கட்டியிருக்கிற ஒரு விஜய், 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் வெளிநாட்டு கார்ல வர்ற ஒரு விஜய் ஏன் ஏழை மக்களுக்கு ஒரு 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 5000 பேருக்கு 10,000 பேருக்கு ஒரு மண்டபத்தை பிடிச்சு சமைச்சு ஒரு தக்காளி சாப்பாடு போட முடியாது ஐயா? ஏன் அந்த 250 கோடி ரூபாய் செலவு இல்லை? ஸோ அந்த 25 லட்சத்தை அவங்க செத்தவங்க கொடுத்துருந்தா நல்ல பேர், அப்பயே ஸ்பாட்லேயே கிடச்சிருக்கோம் நல்ல பேர். அவரும் அதை கொடுக்காம அவர் அதுக்கே விட்டுட்டு மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வீட்டிலே போய் பொருள் கொடுத்தா எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண தான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அவர் எப்படி அவர் வழி நத்த கரெக்டான ஆள் இல்லையா? நம்ம நத்த டக்குன்னு இறங்கணும். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃபிலிம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன்னு அடம்பிடிச்சா என்ன பண்ண முடியும்? ஒரு கட்சி ஆரம்பித்தாச்சு, மாநாடு போட்டாச்சு, ஒரு கூட்டத்தில் விக்னன் அவார்ட்லேயும் பேசியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் இறங்கி வரணும். எங்கே இறங்குறீங்க பார்ப்போம், என்ன நடக்குது. 294 தொகுதி அடிப்பீங்களா எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஓட்டை பிரிப்பு மட்டும் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 10 எம்எல்ஏன்னா வாங்குவீங்களா? பார்ப்போம் 26ல்.